ஒரு ஃபாதர் எனக்கு ஃபோன் பண்ண ஒரு ஏஜெண்ட் ஃபோன் பண்ணார். இப்போ நிறைய இந்த ப்ரேயர் டீம்லலாம் நிறைய ஏஜெண்ட் வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை சாமியார் வேணும்? 2 நான் அனுப்பி தரேன். சாமியாருக்கே காசு அவங்கக்கிட்டேருந்து தான் போவோம். ஏஜெண்ட்டு அவங்க தான் இருந்து நமக்கு சாமியாருக்கும் இங்கே இருக்கிற ஃபாதருக்கும் அந்த ஃபாதருக்கு நடுவில் இருந்து அப்படி ஒரு ஃபாதரை ஒருத்தர் பிடிச்சி வச்சுருக்கிறார். அவர் ஏஜெண்ட். அவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. ஃபாதர் நம்ம கையில் ஒரு ஃபாதர் இருக்கிறாரு, அவர் நல்லா பண்ணுவார், நீங்கள் அருங்கொடையில் நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறீங்க, அவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுங்க. நான் ஒரு ஃபாதர் ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரே ஒரு வார்த்தை, ஹலோ இந்த ஃபாதர் பேசுகிறீங்க, பேசிகிட்டே இருக்க டபுக்குன்னு கொடுத்துட்டார் அவர்கிட்ட. அந்த ஃபாதர் வாங்கி, ஃபாதர் நானும் நல்லா பிரசங்கம்லாம் செஞ்சிட்ருக்கிறேன் ஃபாதர், நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், நான் உங்களுக்கு நல்லா பண்ணித்தரேன். எனக்கு நல்லா பண்ணி தரியா? என்ன கார்பெண்டர் மாதிரியே பேசுகிறாரு. வீட்டில் இருக்கிறவங்க கார்பெண்டர்லாம் வந்தால் சொல்லுவாங்கள்ல, கொத்தனார் இதெல்லாம் நல்லா கொடுங்க சார், நல்லா பண்ணித்தரேன் சார்னு, அந்த மாதிரி சாமியார் பேசினார், நல்லா பண்ணித்தரேன். எனக்கு சிரிப்பு வந்துச்சு. உடனே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரை வச்சுட்டு, அவருக்கு ஒன்றும் சொல்லலை, நான் சரி ஃபாதர் கூப்பிட்றேன், பார்த்து கூப்பிட்றேன் அப்படின்னு வச்சுட்டு, ஆண்டவரே இவரை கூப்பிடலாமா வேணாமா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அவர் யூடியூப்லலாம் வரேன்னு சொன்னார். சரின்னு நான் என்ன பண்ணேன், அவர் பேரை போட்டேன், நிறைய யூடியூப் வந்துச்சு. உடனே ஆண்டவரேன்னு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு யூடியூப்பை தொட்டேன். இதில் காட்டுவார் ஆண்டவர், எங்கேயாவது காட்டிடுவார். காட்டினா நற்கருணை எடுத்து வச்சுட்டு அந்த குருவானவர் என்ன செய்கிறாரு, பீடத்துக்கு கிராதி இருக்குது, கிராதிக்கு வெளியில் போயிட்டார். ஜெபமாலையை கையில் அப்படி சுற்றிக்கிட்டார், கையில் நல்லா அப்படி சுற்றிக்கிட்டு இங்கே நற்கருணை இருக்கும்போது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், நற்கருணைக்கு முன்னாடி கிராஸ் பண்ணக்கூடாது. பெரியவர் இருக்கிற போது நம்ம ஓரமாக தான் நிற்கணும், ஓரமாக நின்று தான் நம்ம நடத்தணும். ரொம்ப அத்தியாவசிய தேவை இருந்தால் நம்ம குனிஞ்சிட்டு நம்ம போகலாம் வரலாம். அவர் என்ன செய்கிறார், கிராதிக்கு வெளியில் நின்றுக்கிட்டு எங்கேயும் லாத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் இங்கே தனியாக பெடத்தில் இருக்கிறாரு, அவர் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு செய்தி கொடுக்குறாரு. பாருங்கள், இட்ஸ் அ ராங். ஒரு ப்ரீஸ்ட் செய்யக்கூடாத, ஒரு பொதுமக்கள் தெரியாமல் செய்யலாம், ஆனால் ஒரு குருவானவருக்கு அது தெரியாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு மேலே நாங்கள் இல்லை, அவருக்கு தான் நம்ம பொழப்பை நடத்திட்டு இருக்கிறோம், அவருக்காக ஓடுறோம்.